Okay, 2 mustache. Number 3 க்கு எப்படி போறோம்? நான் எந்த பக்கம் போறேன்? இப்போ நம்பர் 3 க்கு எந்த பக்கம் கால் எடுத்து போறணும்? ரொம்ப ஏசிட்டா. நீ மட்டமலா போறீங்க. Go. Go. ஓகேவா? எல்லாம் டூல் நில்லு. 3 Sit. Touch. Go. Hit. Okay. இப்போ அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படியே. என்ன பண்ணுங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் பண்ணுங்க. Go. Drop. லெக் மாத்துங்க. எஸ். ஓகே, ஸ்டாப். இப்போ இந்த பக்கம் சரி வாப்பா, தம்பி வா சீக்கிரம். தம்பி அவர் வரது இவங்க சோடா ஊத்துறாங்க மாசம் ட்ரெஸ் போடுறாரு எங்க ஒரு வெளியே போயிருக்காங்க. மாவட்ட சார்பாக நம்ம ஜப்பான் டியூட்டோரியோ ராணிக்கம் டிஸ்ட்ரிக்ட் இருக்கிற எல்லா மாவட்டங்களும் ஒன்றா சேர்ந்து எல்லா ஸ்டூடெண்ட்டுகளை கனெக்ட் பண்ணி ஜப்பான் டியூட்டோரியோ சைடில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுகளுக்கு இன்னைக்கு ஒரு நாள் இலவச கேம்ப் நடத்துகிறாங்க நடந்துது. ஓகேவா? அதுக்கு நம்ம மாவட்ட சங்க தலைவர் மாரிமுத்து அவருடைய யோசனை பேர் தான் நம்ம என்ன பண்ணுறீங்க செய்யலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒவ்வொரு ஸ்டைலுக்கு மாதத்தில் ஒரு வாரம் கணக்கு பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம தான் வந்து ஃபஸ்ட்டு டைமு ஃபஸ்ட்டு மந்தில் நம்ம ஜப்பான் சொல்கிறத என்ன பண்ணுறீங்க இந்த கேம்ப் எடுத்து காலையிலேருந்து என்ன பண்ணுறோம் காலை 6 மணிக்கு 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். 7 மணிக்கு எல்லாருமே நம்ம ராணிப்பள்ளி சங்க நிர்வாகிகள் எல்லாருமே ஒவ்வொரு போஸ்டில் இருக்காங்க. எல்லாருமே அவங்களுடைய பொண்ணான நேரத்தை எல்லாருமே நம்ம எல்லாமே வந்து எல்லாருமே என்ன பண்ணுறோம் ஏதாவது ஒரு ஒர்க்கில் கமிட்மெண்ட்டே தான் இருக்கும். அந்த ஒர்க்கு அவங்க என்ன பண்ணுறாங்க நேற்றுக்கு ஒரு நாள் உங்களுக்காக அவங்க தள்ளி வச்சுட்டு நமக்காக இன்னைக்கு ஒரு நாள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சைடில் அவங்களுடைய அதுவாக தான் இருக்கிறீங்க மாதம் அதுவாக தான் இருக்கிறாங்க. ஆனால் கூட வேறு வந்துருக்காங்க இல்லையா ராணிப்பேட்டை தக்கோலம் திருத்தணி அரக்கோணம் நம்ம சாஸ்திரம் லோக்கலேருந்து தினமும் வராங்கன்றது அது வேறு விஷயம். இவ்வளோ வந்து நாளைக்கு நீங்கள் எல்லாமே ஜப்பான் டியூட்டோரியல் ஸ்டைல் அப்படின்றதுனால 23ஆம் தேதி இந்த கேம்ப் ஏன் இவ்வளோ சீக்கிரமாக நம்ம பண்ணோம் அப்படின்னாக்கா 23ஆம் தேதி கராத்தே போட்டி நடக்குது ஆற்காட்டில்.
அதனால் எல்லாருமே என்ன பண்ணுறோம், எல்லாரும் விருப்பம் இருக்கிற மாணவர்கள் கலந்துக்கிறோம். அவங்களுக்கு முன்னாடியே ஒரு ட்ரைனிங் கொடுத்த மாதிரி இருக்கட்டும். எல்லாம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் கிளாஸில் நம்ம அட்டன் பண்ணுறோம். இங்கே சொல்லிக் கொடுத்தது எல்லாமே அந்த கிளாஸில் நம்ம என்ன பண்ணுறோமோ, ஒரு 4 வாரம் கிளாஸில் என்ன பண்ணணுமோ அதெல்லாம் ஒன்றா சேர்த்து நீ என்ன பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் அட்டன் பண்ணுறது என்னது, மாதத்தில் ஒரு 1.5 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரு கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்னா மாதத்தில் 12 மணி நேரம் கிளாஸு. இன்றைக்கி ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் என்ன ஆகுது. இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க, கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்க. புரியுதா? இது எல்லாமே நீங்கள் ஒரு மாதமாக என்ன கற்றுனீங்களோ அது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் எங்கே பயன்படுத்தணும், கவர்மெண்ட்டில் நீங்கள் போய் உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறோம் பரவாயில்லவா, உங்களுக்கே தெரியணும். நான் முன்னாடி இந்த தடவை கேம்பில் ஒரு 2 விஷயத்தை கற்றுக்கினேன், நான் முன்னாடி இந்த விட இந்த கேம்பில் ஒரு 4 விஷயம் கற்றுக்கினேன், நான் முன்னாடி பண்ணதை விட ஒரு ஐடியா வருது, நான் அந்த டோர்னமெண்ட்டில் நல்லா ஃபைட் பண்ண முடிஞ்சுது, இல்லை நான் நல்லா கண்டா பண்ண முடிஞ்சுது அப்படின்னு என்ன பண்ண நம்மளுடைய உங்களுடைய மனசு சொல்லும். புரியுதா? அதுக்காக நீங்களும் இந்த முறை என்ன பண்ணிருக்கீங்க, எல்லாம் 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் கிளாஸ் முடிச்சுட்டு கிளம்புற ஆளுங்க. இந்த முறை கிட்டத்தட்ட 10 மணி நேரம் நீங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணி என்ன பண்ணிருக்கீங்க, நீங்கள் கற்றுன்னு இருக்கீங்க. கராத்தே ஜாயின் பண்ணிட்டேன். அந்த கராத்தேல நீ என்ன பண்ணோம், 3 வருஷம் போராடணும் ஒரு பிளாக் பெல்ட் வாங்கணும்னா. அதுக்கான தகுதியை வளர்த்துக்கிறதுக்காக தான் உங்களுக்கு இந்த அடிப்படைக்கு இங்கே நீங்கள் கலந்து இருக்கீங்க. உங்களுக்கும் எங்களுடைய பள்ளி சார்பாக எங்களுடைய சங்கத்தின் சார்பாகவும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு நம்மளுடைய நேரம் அதெல்லாம் நமக்காக என்ன பண்ணுறாங்க விட்டுட்டு ஒவ்வொரு இடத்துலையும் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க உங்களுக்காக ட்ரைனிங் கொடுத்துருக்குற ஒவ்வொரு மாதம் நம்ம சங்கத்தின் சார்பாக ஒரு சால்வை அணிவித்து கராட்டே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 யூஸ் இருக்கு. ஓகேவா? ஜென்ரலாக சொல்கிற பாருங்க, ஜென்ரலாக சொல்கிறேன் எப்படின்னா, பட் உழைப்பு அதிகமாக இருக்கும். இப்போ வேலைகள்லேயே உழைப்பு கம்மியாகிடுச்சு, அந்த ஒபிசிட்டின்ற விஷயம் அதிகமாகிடுச்சு. சரிங்களா? ஃபிட்டாக இல்லாமல் இருக்கிறது, குண்டாக இருக்கிறது, இதெல்லாம் ரொம்ப ஒல்லியாக இருக்கிறது, போன் டென்சிட்டி கம்மியாக இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. இதெல்லாம் என்ன அப்படின்னா அந்த லைஃப் ஸ்டைல்னால் வர விஷயம். ஸோ அப்போ அது நீங்கள் தொடர்ந்து எக்ஸசைஸ் செய்கிறது மூலமா இதோட சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே உங்களுக்கு இல்லாமல் இருக்கும். ஹெல்த்தியாக கண்டினியூ பண்ண முடியும். நீங்கள் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு பைசா செலவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு அந்த ஃபிட்னஸ் அப்படின்ற பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இது ஸ்போர்ட்ஸாகவும் இருக்கும். புரியுதுங்களா? இதே கராட்டே பள்ளி விளையாட்டு குழுமம்னு சொல்லுவாங்க, SDFIன்னு சொல்லுவாங்க. அதுலேயும் கராட்டே கேம் இருக்குது. அதே மாதிரி யூனிவர்சிட்டி கேம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பல்கலைக்கழகத்துக்கான விளையாட்டு போட்டி. ஸோ இதில் நேஷ்னல் லெவல் பள்ளி விளையாட்டு குழுமத்தில் போயிட்டு நேஷ்னல் லெவலில் கோல்டு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சிஎம் இல்லை ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் கையால் உங்களுக்கு 2 lakhs ப்ரைஸ் பண்ணி கொடுத்து உங்களுக்கு அந்த SDFIயோட சர்டிஃபிகேட்டும் கொடுப்பாங்க. சர்டிஃபிகேட் உங்களுக்கு நீங்கள் ஸ்போர்ட்ஸ்லலாம் போனீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டால உங்களுக்கு சீட் கிடைக்கும். அதே மாதிரி புது விஷயம் தெரிஞ்சுக்க முடியுமா சார்? எதெல்லாம் மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா அடுத்த இந்த கேம்ப் மூலமா நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். வெரி குட். நீ சொல்றா. புதுசாக கற்றுக் கொடுத்தாங்க. அப்புறம் டோர்னமெண்ட்டு போய் எப்படி சண்டை போகிறது, அப்புறம் என்னென்ன எப்படி கால் நடத்திட்டு போகிறது அப்படிலாம் கற்றுக்கிட்டாங்க. மிஸ்டேக் அந்த எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. எக்ஸ்ட்ரா இருக்க ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க. கேம்ப் நம்ம டோர்னமெண்ட்டுக்கான ஒரு முக்கியமான ஒரு ட்ரைனிங் இருந்துச்சு. கூடவே எனக்கு தெரிஞ்ச கட்டாசை கூட ஒரு புது ஸ்டைல்ஸில் நான் கற்றுக்கிட்டேன். புதுசாக ஒரு ஸ்டைலில் கற்றுக்கிட்டேன். ஃப்ளாட்டாக உட்காந்து எப்படின்னு என்னால் கால் என்னால் ஃப்ளாட்டாக முழுசாக ஸ்ட்ரைட் லைன் என்னால் போட முடியல. அது புஷ்அப் எடுத்து பொறுமையாக பண்ணுறப்ப எனக்கு இந்த கால் ஃப்ளாட்டாக வந்துச்சு. நெக்ஸ்ட் ஸ்டாண்ட்ஸில் லெக் ஃபார் ஸ்டாண்ட்ஸ் ஸ்ட்ரைட்டாக பண்ணுறப்ப நம்மளுடைய பாடி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கலாம். இந்த சைடில் வச்சு பண்ணுறப்ப நம்மளுடைய ஃபோர்ஸ் அதிகமாகும்னு சொன்னாங்க. ஸ்பீடும் ஸ்டாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பீடு இருக்குதுன்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் பேக் கால்லேருந்து கிக் அடிக்கிறது இருக்கும். ஸ்ட்ரைட் கால் கிட்ட ஒருத்தவங்க வராங்கன்னா ஃபைட் மூமெண்ட்டில் இந்த ஃப்ரண்ட் கால்லேருந்து அடிக்கிறப்ப நம்மளுக்கு நிறைய ஸ்கோர் இருக்கும். வெரி குட், சூப்பர்.
இத்தனை மாஸ்டருங்களில் நான் ஒரே இடத்துல இது மாதிரி பார்த்ததும் இல்லை. எனக்கு நான் ஃபைட்டிங்ஸில் நிறைய டெக்னிக்ஸ் கற்றுக்கினேன். மாஸ்டர்லாம் வந்தாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச கலையெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்தாங்க. கட்டா ஃபைட்டு. நீங்கள் என்ன கற்றுக்கினீங்க, உங்களுக்கு நீங்கள் செஞ்சீங்க, அதை சொல்லுங்கம்மா. புதுசாக என்ன கற்றுக்கினீங்களா? புது மாஸ்டர் என்ன சொல்லி கொடுத்தாரா? இப்போ குமத்தியில் கிக் பண்ண எப்படி ஃப்ரண்ட் லெக்கில் கிக் பண்ண கூட அவங்க சூப்பராக சொன்னாங்க. அந்த மாதிரி உங்களுடைய அனுபவம் இந்த கேம்பில் எப்படி இருந்தது? நீங்கள் சொன்னது எங்களுக்கு ஒரு பூஸ்ட்டு. இதை முடிச்சதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் கையில் சொல்லும்போது ஒரு பேரண்ட்ஸ் பேசினோட எங்களுக்கு சந்தோஷம் தான். அதான் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க இந்த விஷயத்த சொல்லுங்கள். ஒரு ப்ளூ பெல்ட் பேட்ச் ஒன்று இருந்துச்சு. யாருன்னா ஒரே ஒரு பேண்ட் சீக்கிரமா கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் முருகன் 360 யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.